நித்யானந்தம் மட்டும் வரணும் சார். முதல்வர் சிறம்பால செஞ்சிருக்காரு, உடனடியாக களத்தில் இறங்கியிருக்காரு. அடுத்த நாள் மதியத்துக்குள்ளே என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சு ஒன் மேன் கமிஷன் அங்கே என்கொயரிக்கே களத்தில் இறங்கிட்டாங்க. இவ்வளோ விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஹேமமாலினி தலைமையில் வந்த குழு மொத்தத்துக்கும் அரசு தான் பொறுப்பு, இவர்கள் சரிவர அதிகாரிகள் செய்யலன்னு ஒரு லெட்டர் எழுதுறது. அதை தாண்டி பாஜகவை சேர்ந்த ஒருவர் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறது, எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைங்க, இதிலலாம் சிபிஐ தான் வேணும் அப்படின்னு கேட்பது, இதெல்லாம் மாறாக இருக்கு, களத்துக்கு மாறாக இருக்கு. களத்துல பாருங்க சார், களத்துல அரசு அதிகாரிகள் நிக்கிறாங்க. தவறு விஜய் செய்த விஷயங்கள் அதை பத்தி எதுவுமே நம்ம சொல்லல. பாஜக கூட அவங்க லெட்டர்ல கூட அதை பத்தி சொல்லல. ஆக நாம வேறொரு உலகத்துல இருக்காங்க பாஜக அப்படின்றத அவர் சொல்றதை நான் கருத்தா புரிஞ்சுக்கிறேன். நெற்றிக்கண் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சாதாரணமாக கேட்பவர்களுக்கு எல்லாம் நியாயமாக தான் படும். விஜய் அவர்களுக்கு அனுபவம் கிடையாது, புதிய கட்சி தான், நடிகராக இருந்து இப்பொழுதுதான் ஒரு கட்சியை நடத்துகின்ற ஒரு பொறுப்பை துவக்கி இருக்கிறார்கள். விஜயுடன் இருக்கக்கூடியவர்கள் 2 பேருமே பெரிய அரசியல்வாதிகளோ யூகங்களை வகுப்பவர்களோ அனுபவம் கிடையாது. இது எல்லாம் சரிதான். இதற்காக அவர்கள் அனுபவம் பெற வேண்டும், செய்ய வேண்டும். அப்போ அரசியல் கட்சியை துவங்குவதற்கு ஏதேனும் அனுபவம் இருக்க வேண்டும் என்ற கட்டாயமோ கட்டுப்பாடோ இருக்கிறதா? சட்டம் இருக்கிறதா? அனுபவம் இது போன்ற பிரச்சனைகள் நடக்காத அளவுக்கான அனுபவம் இருக்கணும்ன்றதான் கோபண்ணா சாருடைய வாதம். நான் எதுக்காக இதை கேட்கறேன்னா, இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. புதிய ஒரு மனிதர், ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கலாமான்னு கேட்டதுக்கு ஆரம்பிக்கலாம், அவர்களுக்கு அனுபவம் தான் இருந்தாகணுங்கிறது கட்டாயமோ சட்டமோ கிடையாது. ஆனால் இருந்தால் நாம் கலவரங்களை தடுக்க முடியும், அதற்கேற்ற மாதிரி ஒரு பாதுகாப்பை கொடுக்க முடியும், கட்டமைப்பை பலப்படுத்தி வைக்க முடியும். அது அமைப்பு என்பது பலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது தவறல்ல, கட்டாயமும் கூட இருக்க வேண்டும். நாம் அதை எந்த ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது இல்லை என்றால் அதை குறித்து வருத்தப்படலாமே தவிர கண்டிப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. ரைட்டு. இது ஒரு விஜயனுடைய பக்கம். இந்த விஜயனுடைய கூட்டத்திற்கு சம்பந்தம் இல்லாமல் சில பேர் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்களையும் கொடுத்திருக்கின்றார்கள். குற்றச்சாட்டுகள் சார், ஆதாரம் இல்ல, குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. வந்திருக்காங்க ஆதாரங்களே. உங்களுக்கு படம் பிடிச்சு யாரு செருப்பு வீசினது என்று கூட பக்கத்துல வச்சிருக்காங்க. அவங்க யாருங்கிறதே வெளியே ஒரு நபர் கமிஷன் கொடுக்க சொல்லி கேட்கிறாங்க, நாங்க ஃபாலோ பண்றோம். அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தை ஆளுகின்ற கட்சியை சார்ந்தவர்கள். அந்த முடிவுக்கு வாய்ப்பு இருக்கா? முடிஞ்சு போச்சு. அவர் நேரம் நீங்க முடிச்சிருங்க. ஐயா பேசும்போது குறுக்க வந்தாரா? ரைட். நீங்க முடிங்க. நீங்க ஆதரவா பேசினா வர மாட்டீங்க. நீங்க வாங்க. நீங்க எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வரேன். மதிவாணன் வருகிறேன். நன்றி வணக்கம். பேசினா குறுக்க. நன்றி வணக்கம். நான் முடிச்சிட்டோம். போய் பேசினா குறுக்க வருது அப்படி. நீங்க தொடருங்க சார். நம்ம அதுக்குள்ள வார்த்தை ஒரு மாதிரி நம்மளே உட்கார்ந்து பேசிக்கலாம். நீங்க சொல்லுங்க. நீங்க நிறைய அனுமதி வாங்கணும். நீங்க பேசுங்க சார். நீங்க ஆரம்பிங்க. குறிப்பிட்ட ஒரு 10 நொடினா 10 நொடியில முடிக்கணும். நீங்க முடிங்க சார். நீங்க அதை விட்டுட்டு உங்களுடைய வாய்ப்பு மாதிரி நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. அவரு இன்னொருத்தர் பேசும்போது நீங்க முடிங்க சார். அது வேண்டாம், தயவு செய்து தவறு. நான் உங்களுக்கு நேரம் ஒதுக்குறேன். முடிச்சுதான் பேசுவோம். போய் பேசினா குறுக்கிடுவேன். அவர்களே நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. அவருக்கு நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. நெறியாளர் நானு. நம்ம வேற தலைப்பு பேசுறோம். தலைப்பு வெளில போறோம். நான் கேட்ட கேள்வி பாஜக. நான் கேள்விக்குள்ள வந்துடுறேன். கேள்விக்குள்ள வரேன். நம்ம மாறி போய்கிட்டு இருக்கோம். நான் கேள்விக்குள்ள வரேன். மதிவான நான் வரேன். 90 விழுக்காடு நான் கேள்வி என்ன வச்சேன்னா மதிவான அமைதி. நான் பேசுறேன். இப்போ நான் வைத்த கேள்வி என்ன? நீங்க பேசுங்க. நான் கேள்வி ஏன் பேசுறது தடுக்கறாங்க? அவரு உங்க நேரம் இது, நீங்க பேசுங்க. நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு நீங்க உங்களோட ஒபினியனை மதிவான ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அமைதி காக்கணும். என்னத்தை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு சந்தேக கேள்வி எழுப்பப்பட்டு விட்டது. ஒரு ஆம்பளை யார் கேக்குறா? தாவேக தலைவர் வந்து கேட்டாரா? மதிவான நான் வரேன். நீ எல்லாரும் கேட்க வந்தா எப்படி? நான் வரேன். சந்தேகம் வருதுன்னா
நான் வைக்கிறேன். நான் ஒரு நிமிஷம் வரேன். நான் ஒரு முடிச்சிட்டு நான் வரேன். யாரு? நான் வரேன். எனக்கு முடிச்சிட்டு. சந்தேகம் வருது. நான் கேட்கிறேன். CIS பண்ணி யாரு? இருங்க சார், இருங்க. முடிச்சிட்டு வந்துடலாம். அதான் பாஜக நான் கேள்வி உள்வாங்கிடுங்க. நான் கேட்கிறேன். சரி, நான் கேள்வியை உள்வாங்கிடுங்க. பாஜக மதிவாணன் ராஜகம்பீர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னுடைய சந்தேகத்தை நான் சரி, ரைட். தெரிவிக்கிறேன். நம்ம தொடர்ந்து சப்ஜெக்ட் கூட வந்துருங்க. நம்ம அந்த மேட்டர் சொல்லுங்க. இந்த பிஜேபி ஃபைல் பண்ணதுல சிபிஐ கேட்பதன் காரணம் என்ன? வாகனம் வருகிறது, ஆம்புலன்ஸ் வாகனம் என்றால் அதிலே ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழக விளம்பரம் இருக்கிறது என்பதாகலாம் நாம் அப்ப தாவேக ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது இல்ல, பின்னாடி 2 ஆம்புலன்ஸ் வந்தது. மதிவாணன் கொஞ்சம் பொறுமை. அவர் என்ன சொல்ல வராரு முழுசா கேட்டுட்டு நான் வரேன் அவங்க கிட்ட. இதுக்கு ஒரு இல்ல தாவேக ஆம்புலன்ஸ் கூட வந்தது. நம்ம கோர்ட் கேஸ்ல இல்ல நித்யானந்தா நான் கேட்டு என்ன பண்ணுச்சு? மதிவாணன் அமைதி மதிவாணன் அமைதி காலங்க நான் கேட்கிறேன் பொழுது சரி நான் என்ன கொடுக்க ஆம்புலன்ஸ் வருது, நம்ம கொடி வேலை கட்டிருக்கேன்னு சொன்னா துண்டுகள் எல்லாம் அதுல தூக்கி எல்லாம் எரிஞ்சிருக்கு. நம்ம அந்த கதை நிறைய செய்திகள் வாயிலா நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது லீகாலிட்டி. இன்னைக்கு நான் தலைப்பு என்னன்னா போலீஸிடம் அனுமதி கேட்ட வச்சு சிறப்பு பேசுறது. இதுக்கு முன்ன பேசுறவங்களுக்கு நம்ம பதில் சொல்லலாம். சொல்லுங்க. அதுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். அவங்கள மட்டும் அவுத்து விட்டீங்க, நம்மள அவுத்தலாம் விடல சார் யாரையும். அது முடியாது. அதனால கோவிட்ல வந்து விசாரணை வைக்கலையா, இதை பண்ணலையா? கோவிடும் உங்களோட அரசியல் விளையாட்டு ஒண்ணா? நான் கேட்கிறேன். நம்ம விளையாட்டுகள்ன்ற வார்த்தைக்குள்ள போக வேண்டாம். கட்சிக்கு அழிக்கிறதுக்காக என்ன வேணா கேட்டேன். அவர் என்ன சொல்றாரு? மதிவாணன் பேசும்போது அபிஷேகத்துக்கு சந்திச்சாங்கன்னு சொன்னாரு. நம்ம உங்களுக்கு நேரம் வரும்போது இல்ல நீங்க கூச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நேரம் வரும்போது பதில் வாங்க. நான் எதுக்கு பதில் சொன்னேனே சொல்லாம இல்ல நீங்க எல்லாத்துக்கும் குறுக்க பேசிக்கிட்டா அடுத்து இன்னொரு ராஜகம்பீரம் பேசுறேன். நீ யாருமே பேசல. இந்த ஷோ எல்லாரும் பேசணும். முடிங்க. அமைதி அமைதி அமைதி. அவர் முடிங்க சார். என்ன பேசுறது நமக்கு புரிய மாட்டேங்குது. எதை பேசினாலும் குறுக்க முடிங்க சார். உங்க நேரம் முடிச்சிருங்க. அவர் தாமதமாக வந்தார் என்ற குற்றச்சாட்டு. தாமதமாக வரவில்லை என்று யாருமே சொல்லவில்லை. குறித்த நேரத்தில் வந்திருக்கிறாரா? அவர் கொடுக்கப்பட்ட கேட்க முடியுமா? ஒரு நிமிஷம் நீங்க முடிங்க சார். நீங்க முடிங்க சார். நம்ம அவருக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அவருக்கும் நீங்க அவர் முடிங்கன்னா அவர் தொடக்கவே இல்லையா? விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திற்கு மேல் அவர் பேசினா கூட்டத்தை நிறுத்தலாம். சட்டத்துல இடம் இருக்கு. அதுக்குள்ளாக பேசினாரா? அந்த நேரமும் மீறி பேசினார். நான் இப்ப அந்த கேள்வி தான் வைக்கிறேன். இதெல்லாம் கோர்ட்ல வாதம் எடுத்து வைக்கணும். ஆனா கோர்ட்ல நம்ம என்ன பேசுறோம்? நான் பொதுமக்களுக்கு சொல்லி தானே ஆகணும். அவர் லேட்டா வர்றாருன்னா அவர் மேல ஏதோ பழி சுமத்துறீங்களே. 10 மணி வரை அவர் வரலாம். மதிவாணன் நான் வரேன். பேசியிருக்காரு. வர கருத்துக்கள் வாங்கிக்கோங்க. நான் பதில் உங்ககிட்ட வாங்குவேன். ராஜகம்பீரம் போயிட்டு உங்ககிட்ட வாங்குறேன். எழுதி வச்சுக்கோங்க. நீங்க அவருக்கு 10 மணி வரை உரிமை இருக்கிறது. இருங்க சார். மதிவாணன் அந்த தலை இருக்குல்ல அவர் மதிவாணன். நன்றி மதிவாணன். நான் வரேன். உங்ககிட்ட கண்டிப்பா வரேன். நம்ம பேசுறோம். பத்திரிகையாளர் சந்திப்புல ரைட். நன்றி. அவர் நேரத்துல சொல்லலாம். மதிவாணன் ப்ளீஸ் நீங்க முடிச்சிடலாம். புசி ஆனந்த் திமுக எல்லாரும் பேசுவாங்க. அவர் நேரம். புசி ஆனந்த் திமுக தான் காரணங்கிறாரு. அதுக்கு மட்டும் எதிர்க்காத. புசி ஆனந்த் 7:30 மணிக்கு வருதுங்கிறது ஏன் வரல? என்னைக்கு சொன்னாரு? புசி ஆனந்த் என்னைக்கு சொன்னாரு? எங்க சொல்லுங்க அவரே. வரட்டும் சார். போய் பேசுறாங்க அவரே. எங்க வாங்க உங்க நேரத்தை கொடுத்துருவோம். புசி ஆனந்த் எங்க சொன்னாரு? இருங்க. விஜயே சொன்னாரு. சார் நான் கேட்ட கேள்வி மணி என்பவர் ஃபைல் பண்ணப்பட்ட பெட்டிஷன் வேங்கை வயல் இது வரைக்கும் போயிருக்காரா? இவ்வளவு வேகமா போனார்ல. மணிப்பூருக்கு 2 வருஷம் கழிச்சு மோடி போனாரு. அது என்ன கதை? அப்ப நாங்க போக மாட்டோம். வரேன் சார். குற்றம் சொல்றது வந்து தகுதி பண்ணலையா? நாங்க பண்ணுவோம். குற்றம் சொல்றது தகுதி வேணும். சும்மா மதிவாணன் கொஞ்சம் நேரம் உங்க நேரம் வரும். நீங்க இவங்க வந்து விவேகத்துல சொல்ற மாதிரி தவறு செய்யாதவர்கள் கல்லேறிங்கன்ற மாதிரி பேசுறாரு. அது இல்ல. இது அந்த காலம் இல்ல. இது வேற அவர் சொன்னார். அவர் எனக்கும் இறைவன் தான். அவரு எல்லாருக்கும் இறைவன் தான். என்னையே ஏற்றுக்கொள்கிறார். நித்யானந்தம் சார் ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். நித்யானந்தம் சார் கள்ளக்குறிச்சியில இத்தனை பேர் இறந்து போனாங்களே, போயிருக்கிறாரா? முதல்வரா துணை முதல்வர்? நானே அப்புறம் லைனா பேச ஆரம்பிச்சு நீங்க அடுக்குனதால நான் அடுக்கும்போது உங்களுக்கு அப்படியே பிளட் பாயில் ஆகுது. ஏன்
Right. ஏன் ரத்தம் கொதிக்குது? யார் அடுக்குனா? அதான் மதிவாணன் நம்ம நிகழ்ச்சி தொடங்கியது நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நிச்சயம் அவர்களுக்கு வாய்ப்பு வரும். ராஜகம்பீரம் பொறுமை காத்து கொண்டிருக்கிறார். தலைவர்கள் தலைமறைவு ரைட் தலைமறைவா வாழ்றாங்க. விஜய் கூட இருக்கக்கூடியவங்க ரெண்டு சுருக்கமா. பேர் தலைமறைவா வாழ்றாங்க. ஒரு 2 சகோதரர், அவர் மேல வந்து குற்றச்சாட்டு இருக்கிறது, வழக்கு இருக்கிறது, பிடிவாரண்ட் இருக்கிறது. எத்தனைக்கா என்னங்க பேசுறாரு பொதுவெளியில? இது ஒரு 41 உயிர் இறந்திருக்கு. Right. அத பத்தி கவலை கிடையாது. Right. ஒரு வருத்தம் கிடையாது. நீங்க முடிச்சிருங்க. ஒரு குற்ற உணர்வு. மதிவாணன் அமைதி நேரம் இல்ல. இல்ல சபையில நம்ம அவர் முடிச்சிட்டு வந்துட்டோம். அது நாகரிகமா இருக்காது. அவர் முடிச்சிட்டோம். ஆக செந்தில் பாலாஜியினுடைய சொந்த சகோதரர், ரைட் சுருக்கமா. ஆளுங்கட்சியை சார்ந்தவருடைய ஒரு அமைச்சருடைய தம்பி, ரைட் அவரை காண முடியும். அமித்ஷா குஜராத்துக்குள்ள வர முடியாம மகாராஷ்டிரா போய் ஒளிஞ்சாரு இல்ல? நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம். நான் ராஜகம்பீரம் சொல்றேன். நன்றி. தாவேக்காவுக்காக வாதம் செய்வதற்கு நான் புரியுது வழக்கறிஞர் ஐ அப்சல்யூட்லி அக்ரி. நான் வந்து ஒரு வலதுசாரி பார்வையாளர் என்று நீங்க அடையாளப்படுத்தப்பட்ட முடிச்சிருங்க. நேரம் பார்வையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். விஜய் அனாதையாக இருக்கலாம், அவரை சேர்த்ததுக்கு பாஜக தயாராக இருக்கலாம், என்ன வேணா அவங்க பண்ணிட்டு போடும், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் இப்போ என்னுடைய கருத்தை சொன்னது பூரா ஒரு பார்வையாளரா, ஒரு நடுநிலையாளரா என்ன சொல்லணுமோ அதுதான் சொன்னேன். கட்சிக்காரங்களுக்கு கோவம் வரும், அப்படிதான் இருப்பாங்க. 7 மணி நேரம் ஆச்சு வரத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. விஜய் வரத்துக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு, போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்குள்ளே போயிட்டாரு. அது எப்படி போனாரு? சாதாரண காமன் சென்ஸ் உள்ளவன் புரிஞ்சுக்குவான். இவர் வர நேரத்தில் வரவேற்கிறதுக்கோ கையாடுறதுக்கோ கூட்டம் வரும் எந்த தலைவருக்குமே. ஆனால் அவர் நிகழ்ச்சி முடிச்சு எப்போ போவான்னு தெரியாது. உடனடியாக அந்த கூட்டம் கலைஞரும் திரும்பி சேராது. அவங்க நேரம் திரும்பி சேராது. கூட்டம் முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க, அமைதியா போயிடுவாங்க. உமா ஆனந்த் யாரு, இவர் யாரு, இதெல்லாம் இவருக்கு என்ன வேண்டியிருக்கு? எனக்கு உமா ஆனந்த் இஸ் a counselor of Chennai. சென்னையுடைய கவுன்சிலருங்க. கொள்கை யார் யார் மக்கள் ஆதரவு பெற்று நான் கூட பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன்ல போட்டு கேட்கலாம். நம்பிக்கை இல்லை, சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்கிற ஒரு உரிமை எனக்கு என்னுடைய அரசியலமைப்பு நடத்துங்க.